திருச்சியில் போதை ஆசாமி ஒருவர் நடு ரோட்டில் ரகளையில் ஈடுபட்டதால் போக்குவரத்தே ஸ்தம்பித்தது. தன்னை தாக்கிய போலீஸ்காரர் மன்னிப்பு கேட்டால்தான் போராட்டத்தை வாபஸ் வாங்குவேன் என கூறி அலப்பறை செய்ததால் அப்பகுதியே கலேபரமானது. நடந்தது என்ன? திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே போதை ஆசாமி ஒருவர் சாலையில் படுத்துக்கொண்டு போலீசாரின் பொறுமையை சோதித்துள்ளார். அவரின் அலப்பறையை தாங்க முடியாததால் கன்னத்திலேயே 4 அறை விட்ட போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர். போதை ஆசாமி ஒத்தை ஆளாக போக்குவரத்தை முடக்கியதற்கு காரணம் என்ன? திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் 4 மதுக்கடைகள் உள்ளன. அங்கு குடிக்க வரும் மது பிரியர்களில் சிலர் ஓவராக மட்டையாகி பேருந்து நிலையம் மற்றும் சாலையோரம் படுத்து கிடப்பதை காண முடிகிறது. அதிலும் சிலர் அவ்வழியாக வரும் பெண்கள் மற்றும் மாணவிகளை வம்பிழுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் ஓவர் மப்பில் அவ்வழியாக வந்தவர்களிடம் வறண்டை இழுத்துள்ளார். போதையில் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் சாலையை படுக்கையாக நினைத்து உருண்டு புரண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்பகுதியில் இருந்த போலீசார் போதை ஆசாமியின் அலப்பறையை கண்டு அவரை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் போலீஸ்காரர்களை வாய்க்கு வந்தபடி சுடுசொற்களால் திட்டியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த போலீசார் பலார் பலார் என 4 அப்பு அப்பி சாலையோரம் இழுத்து சென்று போட்டனர். இதையடுத்து தொல்லை ஓய்ந்தது என்று எண்ணி போலீசார் அவரை அங்கேயே போட்டு சென்றனர். போலீசார் அடித்த அடியில் போதை தெளியும் என்று பார்த்தால் அந்த நபருக்கு மேலும் போதை தலைக்கேறி உள்ளது. இதனால் தன்னை தாக்கிய போலீஸ்காரர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அடம்பிடித்து மீண்டும் சாலையில் உருண்டு புரளும் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் சமரசமாகவில்லை. வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த போலீசார் போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டவரை காரில் அள்ளி போட்டு தூக்கிச் சென்றனர். போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் போதையில் ரகளையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.